சிவபிரகாசம், முதலாளி செல்வமா நடிக்க இந்த முத்து தயார்னு சொன்னது. டேய் செல்வா, டேய் அடேய் ராஜா, எங்கடா போயிட்ட? டேய் அட உன்னை தேடி கண்டுபிடிக்க 10,000 ரூபாய் போல செலவா இருக்குடா. டேய் கையில எல்லாம் ஏடா கத்தி வச்சு கொண்டாங்க கத்தி எல்லாம். என்னடா இது முத்துன்னு வேற பச்சை குத்தி இருக்கிற? முத்து மாதிரி பச்சை குத்திக்கல, முத்து வேதா. முத்தா? அடே நம்ம முதலாளி செல்வம் இல்ல? செல்வம் இல்ல, முதலாளி மாதிரி. அப்படி இருக்கிறானே, முடிச்சு வச்ச மாதிரி. முடிச்சு வச்ச மாதிரி இருக்கான். வா வா, நான் சொல்றேன் சில விஷயத்தை. அப்ப இவன் தான் சொன்னதா முதலாளி செல்வமா நடிக்க தயார்? நான் தான் சொன்னேன், இப்பவும் சொல்றேன், நான் தயார் தான். என்ன யாரு வேதனையில எடுத்து விட்டுட்டு சிரிக்கிறீங்களா? இல்லப்பா ஆனந்தா, நான் ஒண்ணு நினைக்க தெய்வம் ஒண்ணு நினைக்கிறப்பா. அது அப்படித்தாப்பா நினைக்கும். அதனாலதான்ப்பா சொல்றேன். நம்ம கலாமந்த விஷயமா நான் வெளியில போயிருந்தோமா, அங்க நான் இவரை பார்த்தப்பா, கூட்டிட்டு வந்துட்டேன்ப்பா. ஏன் கூட்டிட்டு வந்தீங்க? ஏன் கூட்டிட்டு வந்தீங்க? ஆனந்தா, நான் சொல்றது முதலாளி காணாம போயிட்டதுனால இங்க குழப்பம் ஏற்படும். குழப்பத்தை சமாளிக்கிறதுக்காக இவரும் முதலாளி மாதிரியே இருந்தாரு. இவரை கூட்டிட்டு வந்தோம். தற்காலிகமா நிலைமையை சமாளிச்சது பிறகு முதலாளி கிடைச்ச உடனே நான் இவரை கவனிச்சுக்கிறேன். முதலாளி கிடைச்ச உடனே நான் ஏன் சார் இங்க இருக்கேன்? எனக்கு வேண்டியது அந்த சும்மா இருப்பா, இவருக்கு தெரியப்படாதா? அது வரட்டும். என்ன எனக்கு தெரியப்படாது? வேற ஒண்ணும் இல்ல, இது வந்து இந்த சம்பள விஷயம். சம்பளம் பேசியாச்சா? பேசியாச்சு. ஐயா உங்களுக்கு இந்த அதிக பரிசு தானா? ஆனந்தா, முதலாளி காணாம போனது அம்மாவுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்? என்ன உண்டு இல்லன்னு பாத்துருவாங்க. அதனாலதான் இந்த ஏற்பாடு. இப்ப என்ன சொல்ற? ஒத்துக்க வேண்டியதுதான். சம்பளம் என்ன பேசிருக்கீங்க? 100 முதல்ல உணவு நாக்கா. அப்புறம் எங்க முதலாளி மாதிரி நடிக்கிறது உனக்கு ஒத்திக்க பாக்கணும். நான் தான் வாத்தியார். நடவாத்தியாரா? கைய விடுறா. ஒண்ணு இல்ல, இதெல்லாம் சர்க்கஸ் பிளான். சர்க்கஸ்? ஆமா. ஆரம்பிக்கலாமா? பிக்கலாம். பிச்சு கூட பிச்சு. அங்கதான் 12 பூரிய பிச்சு, இங்க என்னத்த பிக்கிறது? ஒத்திக்க ஆரம்பிக்கலாமா? கீழே இறங்கி நில்லு. முதல்ல நட, உன் சொந்த நட. ஐயோ ஐயோ, ரேஸ்ல பணத்தை விட்டோமா நடக்கிறான். இருறா. அடே நடன்னா பணத்தை ஜெயிச்சவன் மாதிரி அப்படி ஜம்ப் பண்ணு. அப்படி நடக்கு. வெரி குட், வெரி குட், வெரி குட். அப்படி வா. அப்புறம் சந்தோஷமான பாருங்க. சந்தோஷம். காலை அப்படி எடுத்து வச்சு இந்த பார். அப்படி பாக்க எடுத்து வை. இங்க எடுத்து வைக்காத, தோல் செவரேறி குறிக்கிற பயல. காலை எடுத்து வைக்கிறா. அப்படி எடுத்து வச்சு இப்படி பார்த்து சரி. அப்படி நிமிந்து பாரு. அடுத்த விட்ட பார்க்க வேணாம். நீ பா சாதாரண சிரிச்சுக்க. புரிஞ்சு. வெரி குட், வெரி. கோப பார்வை. இந்த பார். ஊர்ல உள்ளவன எல்லாம் முறைக்காத, உதப்பான். என்கிட்ட முறைச்சுக்கோ. திறத்திய விட்டுற ஊரை விட்ட. ரொம்ப நல்லா இருக்கு. அப்புறம் ஒரு சின்ன விஷயம். என்ன? அவனுக்கு கோபம் வந்துருச்சுன்னா காதை பிடிச்சு இழுப்பான். ஊமக்காயல்ல பேசுற காயம். மூச்ச பறிச்சு ஆள விடுறா. ஏண்டா டே, காதை பிடிச்சு இப்படி இழுக்கிறியாடா? தொங்கி தோல்ல வந்துடலாம், விழுந்துரும் போல இருக்கு. எப்படா ஒரு பொண்ணை பார்த்து காதலிக்க முடியும்? சார் இந்த வேலை வேணாம் சார். வேற வாத்தியார மட்டும் சொல்லுங்க. ஏய் இருடா. இதான் சார் சொன்னீங்க, முதல்ல காதை பிடிச்சு இழுப்பான், கோவம் தான். காதை பிடிச்சு இழுப்பான், அவன் காதை பிடிச்சு இழுத்துவான். எழுந்துடா. என்னப்பா எக்கு தப்பா வந்து மாட்டிக்கிட்டேன். நானும் தான்டா எக்கு தப்பா வந்து மாட்டிக்கிட்டேன். அதற்கிட்டும் ஒரு சின்ன விஷயம் சொல்லுங்க. நிறைய படிச்சவன் இங்கிலீஷ உதறுன்னு உதறுவான். நீ உதறியா? உதறியான்னு கேட்கறது பதில் சொல்லண்டா. நான்சென்ஸ். ஸ்டாப் இட். என்னடா கோமா பேசுறியா? என்ன ஆக்ட் தானே சார்? ஆக்டா? வெரி குட். நிறைய படிச்சவன் இப்படிதான்டா இங்கிலீஷ் பேசுவான் திட்டத்துக்கு. என்ன அப்புறம் ஒரு சின்ன சமாச்சாரம். என்ன சார் சின்ன சின்ன விஷயம் பெருசு பெருசா கொட்டுறீங்களே? உரிமையா கேள. அந்த செல்வத்துக்கு முறை பொண்ணு கமலான்னு ஒரு பொண்ணு இருக்கு. எங்க இருக்கா? ஊர்ல இருக்கு. நல்ல அழகு. வயசு என்ன இருக்கும்? 17 வயசு இருக்கும். எப்ப வருவா? அடுத்த அமாவாசைக்கு வர்றா. பார்க்கணுமே. பாரு. கேட்கணுமே. என்ன கேட்க போறேன்? கண்ணி கக்கெடு கக்கெடு கக்கெடு. ஓங்கி அடிச்சன்னா தலை வயிற்றுக்குள்ளார போய் பல விளையாட்டு விளையாடும். போங்க சார். ஏண்டா நீங்க தானே முறை பொண்ணுன்னு சொன்னீங்க? முறை பொண்ணுன்னா காதலிச்சேன். காதலிப்படா. காதலிக்க மாட்டேன். ஆக்ட் தானே சார்? ஆக்டா? ரொம்ப லிமிட் தாண்டி போறியே. அவட்ட லிமிட் வச்சுவா. எதுக்கு நான் சொன்னேன்னா, நான் அவளுடைய அண்ணன். ரொம்ப மச்சான் வேணா வாத்தியார் வேணா ஒண்ணு வேணா. ஆமாண்டா வாத்தியார வாழ தாண்டா பிடிச்சிருக்கு. வாழ விடுறா, வாழ விடுறா. டேய் நீ ரொம்ப லிமிட் தாண்டி போற.
நம்ம பல இடத்துல பலவிதமா ஆக்ட் பண்ண வேண்டியது வரும். அப்புறம் குட்டு வெளிச்சமாயிடும். அதனால நான் சொல்றது கவனி. லிமிட் தாண்டி போகும்போது நான் போயிட்டு எங்க சீக்கிரம் ஆன பாரு இருக்கேன். இல்லடா சிக்னல் அப்படி கொண்டுட்டு வந்து அப்படிம்ப அந்த லிமிட்டுக்குள்ளார வந்து சமாளிச்சுக்க. புரியுதா? புரியுது. ஆமா ரைட். ஹலோ, நான் தான் வாழு வாட்டேன். உன்னால வார்த்தை எல்லாம் தடுமாறுது. ஹலோ, ஆனந்தம் பேசுறேன். ரங்கானா, கனெக்ஷன் கொடுங்க. ஹலோ அம்மா, நான் ஆனந்தம் பேசுறேன். டேய் ஆனந்தம், சௌக்கியமா? டேய் நீ செல்வத்தை பேச சொல்லுடா. இப்பதான்டா ஆபத்தோடைய உச்சகட்டத்துக்கு வந்திருக்கிறேன். எங்க அம்மா உனக்கு அத்தை. ஆமா, உன் மேல ரொம்ப பிரியம். அவங்க பேச சொல்றாங்களடா. பேசுறியா? டேய், உன்னால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அத்தை போட்டு பேசணும். சரி யாங்கிட்ட இல்லடா இது. அத்தை, நான் தான் அத்தை பேசுறேன். அத்தை இருக்க அத்தை. எப்படி அத்தை? சௌக்கியா அத்தை? என்னடா அது, ஒரு வாரத்துக்கு எத்தனை அத்தடா சொல்றது? பரவாயில்ல. ஆமா, நேரமாச்சே, இன்னும் சாப்பிட்டியா இல்லையா? அத்தை சாப்பிட்டாச்சு அத்தை. செல்வம், நான் கலாமன்ற விழாவில் கலந்துக்க மெட்ராஸ்க்கு வரேன். அதோட உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல்ல. இந்த பாரு, நான் வர்ற வரைக்கும் உடம்ப ஜாக்கிரதையா பாத்துக்க. என்ன? சரி. சரி அத்தை, சரி அத்தை. ஏண்டா அம்மா என்ன சொல்லிச்சு? உங்க அம்மா மெட்ராஸ் வராங்களா? அம்மா என்ன ஆச்சு? ஏய் பாவி, வரவானான்னு சொல்லப்படாதா? என்ன சார் நீங்க முன்னாடி சொல்லி கொடுத்தீங்களா? போங்க சார். நான் மறந்துட்டேன். ஆமா சார். என்னங்க இனிமே அந்த சாரு குழம்பெல்லாம் வேணாண்டா. தாராளமா போட்டா வாடான்னு கூப்பிடுறான். சரி. ஐயோ, அதெல்லாம் பேசலாமா? டேய், அவன் அப்படிதான்டா கூப்பிடுவான். முதலாளி, நீங்க இங்கே இருக்கீங்க? எப்ப போனாலும் இப்ப வர்றீங்க? முதலாளி இங்க இருக்கான்னு தெரிஞ்சுன்னா நான் இவ்வளவு நேரம் சுத்தி இருக்க மாட்டேங்க. ஐயா, ஒரு முதலாளி இல்லையா? என்ன, இவரு முதலாளி இல்லையா? கதை பூரா சொன்னா வாங்கம்மா, வாங்க. முதலாளிக்கு மாலை போட்ட உடனே எல்லாரும் கை தட்டணும். என்ன? மாலா, கார் வந்தாச்சு. வந்தாச்சா? நீ அங்க போய் இருக்க. மாலை எடுத்து கையில இருக்கு. என்ன? பரவாயில்ல, எல்லாம் கை தட்டணும். மேனேஜர், இவங்கதான் எங்க கலாமன்ற தலைவி மாலா. இவங்கதான் எங்க முதலாளி மிஸ்டர் செல்வம். நான் தான் மிஸ்டர் ஆனந்த். பேர் மன்னிச்சு. கூட்டத்துல குழப்பம். இவர் தான் எஸ்டேட் மேனேஜர். மாணிக்கம். அவர்தான் மாணிக்கம். குவாலிஃபிகேஷன்? நேட்டிவ் பிளேஸ்? செங்கல்பட்டு. ஏஜ்? 18. மேரேஜ்? குமாரி. நீரா குமாரி? அங்கிருந்து எனக்கு பதில் தேவை. எனக்கு அங்க இருந்து ஒரு பதில் தேவை. என்ன? அது யாரது? இது என்னுடைய அசிஸ்டன்ட். நேம் ப்ளீஸ்? லீலா. கிருஷ்ணலீலாவா சிவலீலாவா? நீங்க இங்கிலீஷ பார்த்து மிரளாதீங்க. நாங்க 2 பேரும் லண்டன்ல படிச்சவங்க. கோபத்துக்கு மட்டும்தான் இங்கிலீஷ், சாந்தத்துக்கு தமிழ், சாப்பாட்டுக்கு சமஸ்கிருதம். இவங்க எல்லாம் கலாமன்றத்து மாணவிகளா? ஆமா முதலாளி. மாலா, என்னென்ன விதமான நடனங்கள்லாம் இங்க சொல்லி தர்றீங்க? பரதநாட்டியம், மணிப்புரி, கதக்களி. இந்த குச்சிப்புடிய குரங்குபடி ஓமபடியா? கழுத்தபடி. உன் பேர் என்னம்மா? பரிமளம். பரிமளம். உங்க அப்பா ஊதுவத்தி கம்பெனி வச்சிருந்தாரு? ஆல்ரெடி பின்னால போ. முதலாளி வாங்க. என்னது, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி ட்ரெஸ் பண்ணிருக்காங்க. யூனிஃபார்ம் கிடையாது? இல்ல, இருக்கிறதுக்கு இடமும் சாப்பாடும் தான் இங்க இலவசம். அப்படின்னா உபகார சம்பளம் கூட கிடையாதா? இல்ல. உங்களுக்கு எவ்வளவு சம்பளம்? 150. 150? மேனேஜர், இங்க பியூனுக்கு என்ன சம்பளம் கொடுக்குறீங்க? இங்க 100 ரூபாய் கொடுக்குறோம். அதெல்லாம் எதுக்கு முதலாளி? அதெல்லாம் எதுக்காவது? பியூனுக்கு 100 ரூபாய், வாத்தியார் அம்மாவுக்கு 150 ரூபாயா? இந்த நாட்டுக்கு முதுகலும் மாதிரி வாத்தியார்கள்லாம். அதெல்லாம் எப்படி உங்களுக்கு தெரிய போகுது? மத்தவங்க மதிக்கிறதுக்காவது உங்களுக்கு சம்பளம் அதிகமா கொடுக்கணுமா? சரி, இந்த நேரத்துல அந்த மதிப்பை காப்பாத்திக்கிறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். அதாவது இந்த நிமிஷத்திலிருந்து மாசம் 500 ரூபாய் சம்பளம் கொடுத்தல். எப்படி? அது மட்டும் இல்ல, எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி யூனிஃபார்ம். மாசம் 50 ரூபாய் உபகார சம்பளம் நான் சாங்ஷன் பண்ணிட்டேன்.
இருங்க. உணர்ச்சி வசப்பட்டு சபையில ஏதாவது சொல்லிட்டு அவங்க கொடுக்குறாங்களா இல்லையான்னு புரிஞ்சுக்காதபடியே கையை தட்டிட வேண்டியதானா? 4 பேர் கை தட்டா நீ சேர்ந்து தட்டுறடா பேச்சு. தட்டுறேன். தட்டி தான் கூட்டிட்டு வந்தேன். நிலைமை ரொம்ப மோசமா போகுது. நீங்க போலாம். மாலா மாலா, உங்களை பத்தி பெரிய ரிப்போர்ட் வந்திருக்குது. என்ன? என்னமோ பணக்காரங்களை கண்டா பிடிக்காது அதுன்னு சொல்லிட்டு இருக்கலாமே. பணக்காரங்க நிழல்ல தானே இருக்கிறீங்க. வேப்ப மரத்து நிழல் உடம்புக்கு நல்லது, விஷ மரத்து நிழல் உயிருக்கே ஆபத்து. கரெக்ட் கரெக்ட். பொன்மொழிகள். சிஸ்டர், இதெல்லாம் நீங்க கேலி பண்றான்னு நினைக்காதீங்க. எங்க முதலாளி அப்படிதான் திடீர்னு காமெடி பண்ணுவாரு. காமெடி நீ, சீரியஸ் நான். நான் அப்பவே சொல்லல, கோவத்துலதான் இங்கிலீஷ். ஆமா ஆமா, கோவம் இருக்க இடத்துல குணமும் இருக்கும். நீங்க வித்தியாசம் நினைச்சுக்காதீங்க. நீங்க எல்லாம் போங்க, நாங்க வர்றோம். வாங்க காபி சாப்பிடலாம். காப்பியா திருப்பி ஊதுறா? ஏப்பா, ஏன் ரெடிமேட் பாயல. என்னடா உன்னை நடிக்க சொன்னா பணத்தை சாங்ஷன் பண்ண சொன்னாங்களா? அடிச்சனா அதான் இருக்கு, சாங்ஷன் பண்ண என்ன? தாத்தா விட்டு பண்ண மாட்டான். ஆமா, அந்த பொண்ணுக்கு போய் 500 ரூபாய் சம்பளம் போட சொல்றீங்க, இது நியாயமா? என்னடா நீ அவரோட சேர்ந்து பேசுறேனே? நான் போட்டான்னா அப்படியே மூஞ்செல்லாம் கூடாக்கி போடும். என்னடா அநியாயமா இருக்குது? நீதான் நான் சொன்னேன், செல்லம் ஒருத்தர் இருந்தான்டா, அவன் எப்ப பார்த்தா என்ன போடா வாடான்னு பேசுவான்டா, நீ போடா வாடா பேசுறேன்னு சொன்னேடா. அதுக்கு என்னடா அப்போ? டேய், நீ அநியாயம் பிடிச்சவன்டா. அவன் லிமிட்டா டாடாமா, நீ டா இல்லாத இடத்துல எல்லாம் போட்டுக்கிட்டு டாங்கறியடா. ஆமாடா, அதுக்கு என்னடா செய்யலாம்? இன்னொரு பெரிய இடம் போச்சு, அடிச்சனா? ஒழுங்கா நடிச்சுட்டு வீடு வந்து ஓவரா போச்சுது, உன் நல்லிய தட்டி விடுவேன். ஏப்பா எனக்கு வேணாம் பண்ற, நான் போய் மூட்டை பொழைச்சுக்கிறேன். நல்லா உங்களடா. மாலா கூப்பிடுறாங்க. மாலா கூப்பிடுறாங்களா? வாடா. வரேன் சார். சார், நீங்க லண்டன்ல படிச்சவங்களா? ஜாஸ். பள்ளிக்கூடத்துலயா? இல்ல, பள்ளிக்கூடத்துக்கு நேரம் இந்த பிளாட்பாரத்துல நின்னுகிட்டு படிச்சேன். அட யாரமா, லண்டன்ல எவ்வளவு பெரிய காலேஜ் எல்லாம் இருக்குது. ஏர் கண்டிஷன்ல 24 ஹவர்ஸும் படிச்சுட்டு குட் கண்டிஷன்ல நானும் என்னுடைய நண்பன் வந்திருக்கிறோம். எங்க அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏர் கண்டிஷனால ஏன் 2300 ரூபா தான் ஒண்ணு வாங்கி போடுங்களேன், சித்திர வெயில்ல அங்க வந்து உட்காந்துக்கிறேன். அட அது இல்லைங்க சார், எங்க அப்பாவுக்கு லண்டன்ல இருந்து படிச்சுட்டு வந்தவங்களை பாக்குறதுன்னா ரொம்ப 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 இஷ்டம். இதுலயும் தருத்திர தேசத்தானே உங்க அப்பனுக்கு பிடிக்குங்க. ஐ எம் வெரி சாரி. 3.5 லட்சத்தை முழுங்கிட்டு கல்கண்டு வேற செரிமானத்துக்கா? யோ, இன்னொரு முதலாளியா இருந்தா நீ செய்யற அயோக்கியத்தனத்துக்கு காரசாரமா பேசி உன் சீட்டை கிழிச்சிருப்பான். எங்க அம்மா பாத்தியா, அப்படி ஸ்வீட்டை கொடுத்து ஸ்வீட்டா பேசி சீட்ல உட்கார வச்சு உன் சீட்டை கிழிச்சிருக்காங்க. என்ன இருந்தாலும் எங்க அம்மா வாயா என்ன நின்றுகிட்டு இருக்காரு? ஏய்யா, நல்ல மனுஷனுக்கு ஒரு சொல்லும், நல்ல மாட்டுக்கு ஒரு சூடுன்னு சொல்லுவாங்கல்ல, சொல்லுவாங்களே இல்லையா? ஆமா. மனுஷன் நின்றுட்டே இருக்கான். விளையாடுறியா?